ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி. ஓகேங்களா, அதாவது ஸ்டேஜ் 3 சொல்லியிருந்தோம். அதாவது சைக்கோ டெஸ்ட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து நம்ம எழுத போகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஎல்பிக்கு வந்து ரிசல்ட் மட்டும் தான் வர வேண்டியது இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸுக்குள்ளே ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெக்டட் இந்த மார்ச் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அது வரட்டும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைக்கோ டெஸ்ட் வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ சைக்கோ டெஸ்ட் வந்து நம்ம எழுத போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் வீடியோஸ்லாம் பாருங்கள். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, சைக்கோ டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் சரிங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கும், வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் இருக்கும். ஸோ சேம் டைம் நீங்கள் வந்து இன்னொரு சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மெடிக்கல், அதாவது ஐ டெஸ்ட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ டெஸ்ட் சர்டிஃபிகேட்னா எப்படி ப்ரொசீஜர் என்ன அப்படிலாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஐ டெஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபார்மா மெடிக்கல் சர்டிஃபிகேட் டு அப்டைன்ட் பை த கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஃப்ரம் அன் ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது ப்ரொசீஜர் என்ன அப்படி கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இது சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆர்ஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். ஸோ அப்போலாம் நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது சர்டிஃபிகேட் இதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஐ ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டை சொல்லி அல்லது இதே சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட், இந்த ஃபோட்டோ ஒட்டுறது, இந்த நேம், உங்களுடைய நேம் எழுதுறது எல்லாமே அந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தான் பண்ணணும் சரிங்களா. த ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி அட்டாச்டு பை த ஐ ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா. ஸோ அவங்க முன்னிலையில் அவங்க தான் பண்ணணும். நம்ம வந்து இதை ஒட்டி கொண்டு போகக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். ஸோ அந்த ஃபோட்டோக்கு ஒரு ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏஎல்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன கலர் யூஸ் பண்ணிங்களோ ஓகேங்களா, இந்த கலர் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி த சேம் அஸ் யூஸ்டு இன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோவை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அதே ஃபோட்டோவை கொண்டு போங்க. அவங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவங்க ஒட்டி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து சிக்னேச்சர் அவங்க அவங்க முன்னாடியே நீங்கள் போடணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெஸ்ட்டஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னெல்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் விசன் சரிங்களா, அதுக்கடுத்து நியர் விசன், அப்புறம் கலர் விசன், அதுக்கப்புறம் பைனாகுலர் விசன், அப்புறம் நைட் விசன், எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 டெஸ்ட்டுமே அவங்க வந்து உங்களுக்கு இந்த ரிக்யூட் ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படி செக் பண்ணுவாங்க. ஸோ இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆக்சுவல் அப்சர்வேஷன் என்ன, அதாவது நீங்கள் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ண மார்க், அந்த ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் என்ட்ரு பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ரொசீஜர் சரிங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஸோ உங்களுக்கு யார் செக் பண்ணாங்களோ ஸோ அவங்களுடைய நேம் அவங்க எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ஐ ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு நம்பர் உண்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ அதையும் அவங்க என்ட்ரு பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போடுவாங்க. ஸோ அவங்களுடைய சீல் அதுவும் வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிளேஸ் அண்ட் டேட் இதை என்ட்ரு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ரொசீஜர் சரிங்களா. ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம்டாக இதெல்லாம் பக்கவாக பண்ணி தந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எப்போ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட் கொண்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டேஜ் 3க்கு எழுத போவீங்க. ஸோ அந்த டைமில் வந்து இதையும் கொண்டு போக வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து எந்த ஸ்டாண்டர்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே இப்போது ஏஎல்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ட்ரேட் இருக்குது சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மெக்கானிக் இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிக்கும்போது ஒவ்வொரு ட்ரேடுக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ட்ரேட் தேவைப்படுது, ஒவ்வொரு லெவல் தேவைப்படுது சரிங்களா. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எலக்ட்ரிக்கல் சரிங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா A1 இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே சரிங்களா. பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா A1 இருக்கணும். அதே மாதிரி டெக்னீஷியன். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஓகேங்களா. ஸோ எந்தெந்த நீங்கள் எடுத்துக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் மெக்கானிக்கல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து A1க்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அவைலபிளாக இருக்கணும் சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஏதாவது பிளாக் ஸ்மித் அந்த மாதிரிலாம் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து B2 B1 ஓகேங்களா. ஸோ C1 இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொன்று ஷோ பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னேன் பார்த்தீங்களா A1 B1 B2 C1 சொல்லிட்டு இது இப்போ A1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் அது வரும்போது A1 தான் கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கணும். ஸோ அப்புறம் இந்த பிளாக் ஸ்மித் இந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச லெவல் வரும்போது அவங்களுக்கு வந்து B1 B2 C1 இதெல்லாம் எலிஜிபிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா A1க்கு வந்து என்னெல்லாம் டெஸ்டஸ் இருக்கும், நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விசன் வந்து 6/6 இருக்கணும் சரிங்களா, வித்தவுட் கிளாஸஸில் இருக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியர் விசன் அப்புறம் வித்தவுட் கிளாஸஸ், அதாவது நியர் விசன் வந்து 0.0 சரிங்களா, 0.06 இந்த இதில் இருக்கணும். அதுக்கப்புறம் நைட் விசன் எல்லாமே நார்மலாக இருக்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து கான்செப்ட் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும், அதுதான் விஷயம். ஸோ A1 அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே பொதுவாக ALBக்கு இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுத போகும்போது இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட் கொண்டு போவீங்க, சேம் டைம் ஆதார் கார்டு பேன் கார்டு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வெரிஃபிகேஷன் வச்சுருப்பீங்க. அதுக்கு அடுத்தது இந்த சர்டிஃபிகேட்டும் நீ கொண்டு போகணும். அதாவது ALBக்கான ஐ டெஸ்ட்டுனா ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் அப்ரூவல் வாங்கினா ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு போயிருக்கணும் சரிங்களா. ஸோ சர்டிஃபிகேட் ஃபார்மெட் வந்து அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இதில் உள்ள சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போகலாம் சரிங்களா. ஸோ அந்த ஃபோட்டோ அண்ட் சைன் பண்ணுறது உங்களுடைய நேம் எழுதுற எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. ஸோ நீங்களாம் ஃபில்லப் பண்ணி கொண்டு போக வேண்டாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், அடுத்தது இந்த ஐ டெஸ்ட்டுக்குள்ளே அந்த பிக்சர் சரிங்களா. ஸோ இந்த பிக்சர் ஒன்று உண்டு பார்த்தீங்கன்னா அதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஐ டெஸ்ட்டில் வந்து விசன் வந்து அதாவது நியர் விசன் பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்டன்ஸ் விசன் பார்த்தீங்கன்னா 6/6 சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு 15 அடி அல்லது ஒரு 7 மீட்டர் அந்த தூரத்தில் வந்து உங்களை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு ஒரு லெட்டர் ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்க்க முடியுது, எந்த லெட்டர்ஸ் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, அதை வச்சு தான் அவங்களுடைய ஐ டெஸ்ட் அவங்க முடிவெடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மெட் வரைக்கும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6/5 வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம கேட்குறது எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா 6/6 தான் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கிளியராக சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூட தேவையில்லை. ஸோ இது கூட நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐ பவர் கரெக்டாக சூப்பராக இருக்க அர்த்தம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது ஐ டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே ALBயான ஸ்டேஜ் 3க்கு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஸ்டேஜ் 3 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு கொண்டு போவீங்க, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, சேம் டைம் ஐ டெஸ்ட்டும் உங்களுடைய ஐ சர்டிஃபிகேட்டும் சரிங்களா, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போவே சொல்கிறனால நீங்கள் டைம் கிடைக்கிற நேரம் போய் நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னா கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.